அந்த வருத்தப்படும் போது அவங்களுக்குள்ள ஒரு மனத்தாடம் வருது. சரி என்னடா பண்ணலான்றாங்க. இவனை தூக்கலாம்டா, தூக்கி எடுத்து ஏன்னா விட்டுலாம்டா கொண்டு போய் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஆளுகளுக்கு கலந்து பேசிக்கிறாங்க. அது கலந்து பேசிக்கும் போது அந்த வழியாக ஒரு வியாபாரி வராரு. யார்? ஒரு வியாபாரி வராரு. வியாபாரத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் வெளிநாட்டில் போய் மூட்டைங்க சரக்குங்க வியாபாரங்கள்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு வெளி வியாபாரம் பண்ணுறவர். அவர் பெரிய பிஸ்னஸ்காரு. அவரை பார்த்துட்டு என்னன்றாங்க, இவருக்கு தம்பி தூக்கி வீட்டு போடலாம்டா, நம்ம காசான வரும், இவர் கிணத்துல போட்டால் என்னோட லாபம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தூக்கிடுறாங்க. திருப்பின்னு தம்பியை தூக்கி எடுத்து என்ன தம்பியை தூக்கி மேலே எடுத்து அந்த வியாபாரிக்கு விற்று போடுறாங்க. யாருக்கு? அந்த வியாபாரிக்கு தம்பி காசு விற்று போடுறாங்க. எவ்வளோ பணத்துக்கு? 30 வெள்ளி பணத்துக்கு வித்துடுறாங்க. அந்த சரிடா அப்புறம் என்னடா சொல்லலாம் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஒருத்தர் அனுப்பலாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்றதுக்கு தீர்மானம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றுமானா நம்ம கம்முனீர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆட்டை பிடிச்சி அடித்து அந்த ரத்தத்தெல்லாம் அவன் அந்த தம்பி துணியில் தொடச்சி எடுத்துன்னு அப்பங்கட்டி ஓடுறாங்க. அப்போ அது மாதிரி தம்பி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தான், அவனை மிருகம் அடிச்சு சாப்பிட்ருச்சு, தம்பி இல்லை, தம்பி போயிட்டான்னு சொல்லிட்டு அப்பங்கிட்ட சொல்லி அழுறாங்க. அதை நடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் பாசமாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, பாசமாக நடிக்கிறாங்க. ஆனால் அப்பா அழுறான், ஐயோ என் மகனை கொண்டுட்டீங்களா பாவீங்களே, நீங்கள் உங்களை உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சதுக்கு எனக்கு தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடி ஆடுறான். அப்பா அழும்போது என்ன பண்ணுறாங்க, எல்லாம் சந்தோஷமாக ஏமாற்றிட்டு போய் சொல்லிட்டு வந்துடுறாங்க. திருப்பி ஆடு வைக்கிறதுக்கு மாடு வைக்கிறதுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அந்த வித்து போட்ட பையன் என்ன ஆகிறான்னு தெரியுமா உங்களுக்கு? அவனை கொண்டு போய் அந்த வியாபாரி அவன் வீட்டில் வச்சுன்னு அவனை வளர்க்குறதுக்கு அந்த பையன் போய் அவன் வீட்டில் காலை வைக்கிற நேரம் அதிர்ஷ்டம் வந்து அந்த ராஜாவுக்கு நல்லா வந்துடுது, நல்லா பணம் சேருது, வசதி சேருது, மேலே மேலே வியாபாரம் அதிகமாகுது. அவருக்கு பெரிய ஆசை வந்துருச்சு. யார் மேலே? அந்த சின்ன பையன் மேலே. அப்போ என்ன பண்ணுறாரு, இவனை நம்ம வாங்கினது நஷ்டம் இல்லை, இவனால் நமக்கு நல்ல லாபம், நல்லா வசதியான இவனை நம்ம வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்ல பட்டு ஆடாமரமோ பட்டு துணியை நல்லா வசதியாக இங்கே போட்டதை விட அங்கே நல்லா செல்வாக்காகவே அவனை வளர்க்குறாரு. அவர் அப்படி அந்த ராஜா அந்த தம்பியை வளர்க்கும் போது அவங்களுக்குள்ள எப்படி இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஒழிஞ்சு போயிட்டான் அண்ணன் தம்பியை காலி பண்ணிட்டுங்க, தம்பி இல்லை இதுக்கு மேலே அவ்வளோதான், இந்த அவன் சொத்தெல்லாம் நம்மளுக்கு தானே, நம்ம பங்கெல்லாம் நமக்கு தானேன்னு இவங்களுக்குள்ளெல்லாம் கூடி பேசிக்கிறாங்க சந்தோஷமாக. ஆனால் அப்பனுக்கு தெரியாது இந்த விஷயம், அவன் வித்துட்டு இருக்கிறது தெரியாது, அவன் வெளியூருக்கு போய்க்கிறது தெரியாது, செத்துட்டான் நம்ம மகன் அப்படின்னு வருத்தத்தோடு அவங்க அப்பா அப்படியே மனசில் உருகி ஏன்னா அவர் அப்படியே வாழ்ந்துருக்கிறாரு. கடைசியில் என்ன பண்ணுறாங்க, அந்த பையன் வளர்ந்து பெரியவன் ஆகும்போது அவனுடைய வளத்தில் அந்த ராஜாவுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வருது. அதிர்ஷ்டம் வந்து அந்த ஊருக்கே அவனை ராஜாவாக ஆக்குறாரு. அவர் யார்? அந்த பையனை அந்த பட்டணத்துக்கே ராஜாவாக்குறாரு. அந்த நாள் இன்றைக்கு நமக்கு வரும். நமக்கும் அந்த ஒரு பட்டணம், அந்த ராஜா, அந்த குடும்பம் அப்படி நாம் பாசமாக பார்க்கும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம் ஒருவருக்கொருவர் பொறாமப்படாமல் ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்து அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகளை நம்ம பாசமாக பார்க்கணும். அக்கா கிட்ட தம்பி சந்தோஷம் பேசணும், தம்பி கிட்ட அக்கா சந்தோஷம் பேசணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசில் குறும்பு வைக்கக்கூடாது, கோபம் வரக்கூடாது. இதெல்லாம் கோபம் பாவம் செய்யும். அன்றைக்கி என்ன செஞ்சிச்சு, அவங்களுடைய கோபம் பாவம் செஞ்சிச்சு. அது என்ன நம்ம இதில் புரிஞ்சுக்கிறோங்கன்னா, அவங்களுக்கு நம்ம வீட்டிலே இருக்கிறானே, நம்மளை மட்டும் ஆட மேய்க்கிறானன்ற அந்த கோபம் அவங்க என்ன செஞ்சிச்சு, பாவம் செய்ய வச்சிச்சு. அவங்கள என்ன பண்ணிட்டாரு, அவங்க வித்து போட்டாங்க. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து. நாம் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் பாசமாக அன்பாக இருக்கும்போது நம்முடைய வளர்ச்சி நல்லா இருக்கும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம மனப்பான்மை நல்லா இருக்கும், நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்லா உதவி செய்வார். ஏன்னு கேட்டால் நம்ம தவறான எண்ணங்கள் நம்ம மனசில் வச்சுக்கலாம், அது தவறான பாதையில் தான் போகும். நேர்மையான பாதையில் வந்து நம்ம வரும்போது நமக்கு ஆண்டவர் நம்மளோட எப்போவுமே இருப்பார். நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. என்னை பொறுத்த வரையிலையும் நானே வச்சுக்கேன், இது என்னுடைய கதையை சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இப்படியே ஒரு நாள் வழியில் போய் இருக்கும்போது ஒரு பொருள் கிடச்சிச்சு எனக்கு. ஏன்னா சைக்கிளில் போயிருக்கேன். அப்போ இந்த வண்டி இல்லை, எனக்கு சைக்கிள் தான் இருந்தது. சைக்கிளில் போயிருக்கிறேன், ஒரு வெள்ளி செயின் கிடச்சிது கையில் வழி இருந்துச்சு. அதை பார்த்து எடுத்து நல்லா இருக்குது, செயின் பெருசாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். எடுத்துக்கலாமா, கையில் எடுத்து பார்த்தா புது செயின். ஒரு மாதிரி ஒரு பாப்பா போட்டுன்னு சைக்கிளில் உக்காந்து போய்க்குது, இப்படி காலாகிட்டு போய்க்குது, உளுந்துட்டுக்குது. அவங்க மாமக்காரன் உட்கார வச்சுட்டு போனது. அவர் வீட்டாரு போய் பார்த்துக்கிறாரு. ஐயோ பாப்பா காலில் செயின் இல்லையே
அப்படின்ட்டு அழுறாரு அவர். ஐயோ பாப்பா கையில் சைன் இல்லையே, கையில் போயிடுச்சேன்னு அழும்போது